ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் திருக்குறளில் அன்புடைமை 2025 சிலபஸில் வர்றது அன்புடைமை. அன்புடைமை அதிகாரம் 8 அறத்துப்பாலில் வருது. அன்புடைமை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம ரியாலிட்டியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு திருக்குறள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராய் வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர்னா அன்புடையர். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கணீர்னா புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு வச்சுக்கலாம். பூசல் தரும். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கு உண்டோ, அன்பிற்கு இருக்கா அடைக்கும் தாழ். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. உண்டு கிடையாது, உண்டோனா இல்லை அர்த்தம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், இது வரைக்கும். அடுத்தது ஆர்வலர். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணீர் துன்பம் கண்டு பூசல் தரும்னா பெருகும் கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும், நம்ம ஒரு சாங் பார்த்துருப்போம், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும் பாருங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படி சொன்ன. ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசல்னா வெளியே சொன்னாமல் பூசல, வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம எல்லாமே மெமரி பண்ணணும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மெமரியாக இல்லை ஒரு ரியல் லைஃப்பில் அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வச்சோன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இது மாதிரி படிக்கிறது தப்புலாம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஆர்வலர்னா அன்புடையவர்கள் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் திருக்குறள் போகலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எம்பும்னா எலும்பு. இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எம்புனா ரியல் மீனிங் எலும்பு தான். இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்பில்லாதவர் எல்லாமே தமக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்புடையார் தன்னுடைய உடல் பொருள் ஆவி உரியர் பிறர்க்கு, இது எல்லாமே பிறருக்கே அப்படின்னு சொல்லி உரியர் பிறருக்கு, இது எல்லாமே யாருக்கு உரிமைனா பிறருக்கு தான் உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்பிலாதர் எல்லாம் பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவார். இது அப்படியே பிரிச்சுக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார். அன்புடையவர் தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். அன்பில்லாதவர் எல்லாமே தனக்கு, இங்கே இருக்குது எல்லாமே எனக்கு. ஆனால் அன்புடையவர் என்னப்பா வச்சுக்கோ, என் உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்கு தான், நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அன்புடையவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எம்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்த திருக்குறள் போகலாம். எம்பும்னா ரியல் மீனிங் எலும்பு. உரியர் என்புன்றதுக்கு இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி எல்லாம் ஈஸி தான். அடுத்தது அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு. என்போடு இயைந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்குனா வாழ்க்கை நெறி.
வழக்குன்ற வேர்டிங் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. வழக்குனா என்ன, வாழ்க்கை நெறி. வழக்குனா என்ன, வாழ்க்கை நெறி. ஓகே. ஆருயிர்னா அருமையான உயிர். ஆருயிர்னா அருமையான, அருமையான உயிர்னு அர்த்தம். இங்கே இருக்க பாருங்கள். என்புனா நம்ம தான் சொல்லிட்டோம் இதுக்கு முன்னாடி. என்புனா என்ன, எலும்பு. இயைந்த தொடர்பு, உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு. என்போடு இயைந்த தொடர்பு, அன்போடு இணைந்தது தான் வாழ்க்கை நெறின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை நெறி பார்த்தோன்னா அன்போடு இணைந்திருக்கிறது. ஆருயிர்க்குன்னா அருமையான உயிர், உடம்பும் உயிரும் இணைந்திருப்பதை போல, உடம்பும் உயிரும் இணைஞ்சிருக்கிற மாதிரி. அன்போடு ஏந்த வழக்கு, அன்பும் வாழ்க்கை நெறியும் இணைந்து இருக்கிற மாதிரி, உடம்பும் உயிரும் இணைந்து இருப்பது போல அன்பும் வாழ்க்கை நெறியும் இணைந்து இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்பும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி அன்பும் வாழ்க்கை நெறியும் இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்போடு ஏய்ந்தனா இணைந்த, அன்போடு இணைந்த வழக்கு என்ப, வழக்குனா வழக்கு நெறி என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக ஞாபகம் சொன்னால் உயிரோட உடம்பு எப்படி ஒட்டி இருக்கோ, இணைந்திருக்கோ அதே மாதிரி ஒரு பக்கம் அன்பும், ஒரு பக்கம் அன்பும், இன்னொரு பக்கம் வாழ்க்கை நெறியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஒட்டி இருக்கிற மாதிரி. என்போடு, எலும்போடு ஏய்ந்த தொடர்பு, அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு, அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. ஓகே. அடுத்தது அடுத்த திருக்குறள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். அன்பு என்ன பண்ணும், விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் சொல்கிறாங்க. அன்பு என்ன பண்ணுமா, விருப்பம் தருமா. விருப்பம் எல்லாரிடமே நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் சொல்கிறாங்க. ஈனும்னா தரும். ஈனும்னா என்ன, தரும். இதை நம்ம இது மாதிரி எடுத்து இதெல்லாம் எழுதி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த திருக்குறள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்வம்னா என்னென்னா விருப்பம். ஆர்வம்னா என்னென்னா விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். விருப்பம்னா, ஆர்வம்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பு என்ன, நட்பு. நண்புனா என்ன, நட்பு. அது அன்பு ஈனும், அது அன்பு ஈனும் எதை தரும், அன்பு முதல்ல எதை தரும், விருப்பம் உடைமை. அது ஈனும், விருப்பம் எதை ஈனும், நட்பு என்னும் நாடா சிறப்பு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. முதல்ல இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து, ஆர்வம்னா விருப்பம், விருப்பம்னா வெறுமையை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குதுன்னு பொருள். அடுத்தது ஈனும்னா தரும், நாடா சிறப்புனா பெருஞ்சிறப்பு. நண்புனா நட்பு. நண்புனா என்ன, நட்புன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது அன்பு ஈனும், அன்பு எதை ஈனும், விருப்பத்தை ஈனும். விருப்பம் உடைமை, அது ஈனும் நட்பு என்னும் நாடா சிறப்பு. நாடா சிறப்புனா பெருஞ்சிறப்பு. நண்புனா நட்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. ஓகே. அடுத்தது ஓகே. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம்னா என்ன, உலகம். ஓகேவா. என்பன்னா என்பார்கள். என்பன்னா என்ன, என்பார்கள். என்பார்கள்னு பொருள். என்பு என்ன, என்பார்கள் அர்த்தம். எய்தும்னா கிடைக்கும். ஓகேவா. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். அன்புற்று அமர்ந்த வழக்கு. வழக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல,
வழக்குனா என்ன? வாழ்க்கை நெறி. வழக்குனா என்ன? வாழ்க்கை நெறி. வழக்குனா என்ன? வாழ்க்கை நெறி. அன்புற்று அன்புற்று அமர்ந்த வழக்கு வாழ்க்கை நெறி என்ப. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர். அன்புற்று அமர்ந்தன கடைப்பிடித்தவர். வழக்கு என்ப. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. எய்தும்னா என்ன? கிடைக்கும். என்பனா என்பார்கள். ஓகே. சிறப்பு இன்புற்ற அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடிச்சவங்க இந்த உலகத்தில் பார்த்தோன்னா மகிழ்ச்சியுடையவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர். அன்புற்றார் அமர்ந்த வழக்கு என்ப. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த திருக்குறள். அறத்திற்கோ அன்பு சார்பு என்பார் அறியார். மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுபவர் அறியார். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரத்திற்கும்னா வீரம். வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். மரம்னா வீரம். மரம்னா வீரம். அறத்திற்கு அன்பு சார்பு என்பா அறியார். என்பன கூறுவார். அறத்திற்கு அன்பை சார்ந்தது என்பார் அறியாதவர். மரத்திற்கோ வீரத்திற்கும் அன்புதான் துணை. அஃதேனா அன்புதான் துணை அப்படின்னு சொல்றாங்க. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவார் அறியார். வீரத்திற்கும் அன்புதான் துணை. அறத்திற்கு அன்பு சார்பு என்பார் அறியார். மரத்திற்கு அஃதே துணை. அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார். மரத்திற்கு அஃதே துணை. அறத்திற்கோ அன்பு சார்பு என்ப அறியார். மரத்திற்கு அஃதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயும். அன்பில் அதனை அறம். என்பில் அதனைனா எலும்பு இல்லாத புழு. என்பில் அதனைனா புழு. ஓகேவா. அன்பில்லாது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பில்லாதனைனா அன்பு இல்லாத உயிர்கள். எலும்பு இல்லாத உயிர்கள் வெயில் வருந்தி அழிவது போல அன்பில்லாத உயிர்களும் அறம் வருந்தி அழிக்கும். அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலும்பில் இப்போ புழு வெயிலில் நடந்து போனால் செத்து போயிடும்ல, தவழ்ந்து போனால். அது மாதிரி அன்பில்லாத உயிர்கள் அறம் வருத்தி அழிக்கும். அந்த அறமே அவங்கள வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே. என் புழு எப்படி வெயிலில் போனால் காயுமே. அன்பில்லாதனை அறம். அன்பு இல்லாதவர்களையும் அந்த அறம் பார்த்தோன்னா அப்படி தான் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச திருக்குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே. அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே. அன்பில் அதனை அறம். அதுக்கு மேலே அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு மேலே நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்பில் அதனை வெயில் போல காயுமே. அன்பில் அதனை அறம். என்பில் அதுனா எலும்பு இல்லாத புழு. அன்பில் அதுனா அன்பு இல்லாத உயிர்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்ததற்று. இது என்னன்னா அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு அகம் இல்லா. அன்பு உள்ளத்தில் இல்லாத. அன்பகத்து இல்லா
அன்பு உள்ளத்தில் இல்லாதவர், இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நான் வச்சுக்க. அன்பு உள்ளத்தில் இல்லாத, அன்பகத்து, அன்பு அகத்தில் இல்லா, எல்லாம் ஒரே வேர்டிங்ஸ். வன்பார்கண், வன்பார்கண்ணா வன்பால் கண், பாலை நிலத்தில், வன்பார்கண்ணா பாலை நிலத்தில். தளிர்த்ததற்று, தளிர்த்தது குட்டல் அற்று, தளிர்த்தது போல. வற்றல் மண், வற்றல் மண்ணா வாடிய மரம், வற்றல் மரம்னா வாடிய மரம், வாடிய மரம். தளிர்த்தது போல, தளிர்த்தற்று, தளிர்த்தற்றுனா தளிர்த்தது போல, தளிர்த்தது போல. என்னன்னா பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது. அதே போல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொன்னாங்க. அன்பகத்து இல்லா, அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை. வன்பார்கண், பாலை நிலத்தில் வறண்ட மரம் தளிர்த்ததற்று, தளிர்த்ததற்று, தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறார். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பு அகத்தில் இல்லாத உயிர்களோட வாழ்க்கை வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில், வற்றல்னா வாடிய மரம் எப்படி மரம் தளிர்க்காதோ அது மாதிரி தான் சொல்கிறாங்க. மரம் தளிர்த்ததற்று, தளிர்த்ததற்று அப்படின்னு சொல்கிறாங்க. வற்றல்னா வாடிய மரம், வற்றல்னா வாடிய மரம். வன்பார்க்கன்னா பாலை நிலம், வற்றல்னா வாடிய மரம். தளிர்த்ததற்றுனா தளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண், வற்றல் மரம் தளிர்த்ததற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண், வற்றல் மரம் தளிர்த்ததற்று. வற்றல்னா வாடிய மரம், தளிர்த்ததற்றுனா தளிர்க்காது. வன்பார்க்கன்னா பாலை 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 நிலம். அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு அகத்தில் இல்லா. ஓகே, அடுத்த திருக்குறள். புறந்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகந்துறப்பு அன்பில்லாதவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன்? புறந்துறப்புனா உடல் உறுப்புகள், புறந்துறப்புனா வெளியே இருக்க உறுப்புகள். புறந்துறப்பு துருப்பு உடல் உறுப்பு, புற உடல் புற உடல் உறுப்புகள். எவன் செய்யும் என்ன பயன்? எவன் செய்யும்னா என்ன பயன்? அடுத்தது அகந்துறப்புனா மனதின் உறுப்பு. அகந்துறப்புனா மனது உள்ளே இருக்கிற உறுப்புகள். உள்ளே இருக்கிறதுனா இன்னர் பார்ட்ஸ்லாம் கிடையாது, மனதை சொல்கிறார். மனதின் உறுப்பு இல்லை அன்பில்ல அன்பு அப்படின்னு குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. புறந்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகந்துறுப்பில் அன்பு இல்லாதவர்க்கு. உள்ளத்திலேயே அன்பு இல்லாதவனுக்கு கை கால்லாம் எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 அதிகாரம் வருதா, ஃபஸ்ட்டில் லைட்டாக சொல்லுவார். எங்கள் சார் சொன்னது ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் லைட்டாக திட்டுவாராம் திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் நம்மளை. அப்புறம் ஒரு 4th 5th ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாராம். 9th 6th 7th 8thலாம் கொஞ்சம் ரக்கடாக பேசுவாராம். 9th 10thலலாம் எல்லாம் பேட் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணாத மாதிரி திட்டுவாராம். அது இப்போ சொல்லுவாங்க, உனக்குலாம் அன்பு இல்லை, உனக்குலாம் எதுக்குடா கை கால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க திருக்குறள். புறந்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகந்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. கை கால் என்ன சொல்ல, உள்ளத்துல அன்பு இல்லைனா உனக்கு எதுக்கிட்ட அந்த கை கால் உறுப்பு இருந்து கூட உங்களால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். யாக்கை புறந்துறுப்புனா உடலோட வெளி உறுப்புகள், அகந்துறுப்புனா மனம் அன்பு. ஓகேவா? அன்பு இல்லாதவருக்குன்னா அன்பு இல்லாதவருக்கு, எல்லாம்னா எல்லாம், எவன் செய்யும்னா எந்த பயன் உங்களுக்கு, அதெல்லாம் இருந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அன்பில் வழியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இதில் செம்மையாக சொல்லி பாருங்க. அன்பு செய்வது தான் உடலில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவருக்கு உடல் வெறும் தோல் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் வழியது உயர்நிலை, அன்பு செய்வது தான் உயர்நிலை. வழியதுன்னா செய்வது.
அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர்நிலை அக்திலா இருக்குது. அதுவே இல்லாதவங்களுக்கு எலும்பு தோலால் போர்த்தப்பட்ட எலும்பு தான் உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது பாருங்க ஜெய் நீ அன்பு செஞ்சாதான்டா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அன்பின் வழியது உயர்நிலை, அன்பு செய்வது தான் உயர்நிலை. அக்திலா இருக்குது, அது இல்லாதவங்களுக்கு எலும்பும் தோல் போர்த்தப்பட்ட உடம்பு தான், அவ்வளோதான் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களா இதுக்கு மேலே என்ன வார்த்தை தேடி நான் உங்களை திட்டுறதுனே தெரிலன்ற மாதிரி முடிச்சிட்டார். ஓய் தொலைங்கடா அப்படின்ட்டு. அது தான் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பதோர் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. நான் ஏன் திருக்குறளை இத்தனை முறை படிக்கிறேன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு மெமரி ஆகிடும், அதுக்காக தான் படிக்கிறேன். ஓகேவா? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். இவரோட காலம் கிபி 31ஆம் நூற்றாண்டு. இதனை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இவரோட ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் திருக்குறளை இயற்றவன் திருவள்ளுவர், கிபி 31ஆம் நூற்றாண்டு. இதை வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுறாங்க. ஊர் பேர் தெரியல. இவரை என்ன சொல்கிறாங்க? சென்னாபோதர், தெய்வப்புலவர், நாயனர் என்று வேறு பெயர்கள் போற்றப்படுகிறது சொல்கிறாங்க. சென்னாபோதர், தெய்வப்புலவர், நாயனர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு இது ரெண்டும் தெரியும். சென்னாபோதர், தெய்வப்புலவர், நாயனர் என்ற வேறு பெயர்களாக கூறப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இதில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று முப்பெரும் பிரிவுகளை பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பம் பால். 136 நூலில் 133 அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் இருக்குது. ஆகவே மொத்தம் 1330 குறட்பாக்கள்னு சொல்லுது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்று கூறுவாங்க சொன்னோம். சென்னாபோதர், பொய்யில் புலவர், நாயனர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை சொல்கிறோமா, அது மாதிரி இதில் பார்த்தோன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 133 அதிகாரம், 130 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள் இருக்குது, 1330 குறள் இருக்குது. இது 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. முப்பால், பொதுமறை, தமிழ்மறை. பொதுமறை, தமிழ்மறைன்னு பேர். இந்த திருக்குறளுக்கு வேறு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளை உலக பொதுமறை சொல்கிறாங்க. முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்லாம் சொல்கிறாங்க. திருக்குறளில் இதில் பார்த்தோன்னா அன்புடைமை தான் நம்ம டாப்பிக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கிபி 30 கிறிஸ்து ஆண்டு கிபி 30 + 31னா கூட்டினா நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கிறச்சான்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு என்ன இயர் 2025 + 31 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? 2056. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? திருவள்ளுவர் ஆண்டா 2056 அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்க புக் பேக்கில் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் 3 பிரிவுகள் இருக்குது. அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம். ஓகேவா? திருக்குறள் டேஷ் என்று போனோம். உலக பொதுமுறை. ஓகேவா? 100 பாருங்கள், நம்மளுக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன். 133 அதிகாரங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை குறள் இருக்குன்னா தான் 1330. திருக்குறள் டேஷ் 17 கீழ்கணக்கு நூல்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவர் என்பும் உயிரே பிறக்கு. அன்பில் அதனை வெயில் போல காகும். என்பில் அதனை வெயில் போல காயுமே. என்ன சொல்கிறாங்க? என்பில் அதனை வெயில் போல காயுமே. அன்பில் அதனை அறம் இல்லாதவர்களை பார்த்தோன்னா என்பில் அதனை வெயில் போல காயுமே. அன்பில் அதனை அறம் இல்லாதவர்களை புழு மாதிரி இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்புனா என்ன சொன்னேன்? என்புனா என்ன? எலும்பு. அன்புடையார் இயல்பு எது? அன்புடையார் மற்றவர்களுக்கு எல்லாமே
அன்பில்லாதவர்கள் வந்து எல்லாமே மற்றவங்களுதுன்னு அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்குன்னுவாங்க. அன்புடையார் வந்து என்கிட்ட இருக்கிற உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்கு சொல்லணும். அன்பில்லாத வாழை தளிக்காது எதை போல பாலை நிலத்தில் வளர்ந்த மரம் எப்படி தளிக்காதோ அது மாதிரி வந்து அன்பில்லாத வாழ்க்கை தளிக்காதுன்னு சொல்கிறாங்க. அன்புடையவனுக்கு சிறப்பு என்ன? தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அன்பில்லாத வாழ்க்கை எத்தகையது, எப்படி சொல்கிறது, எது வேஸ்ட் பீஸ் அப்படின்றாங்க. வேஸ்ட் பீஸ் அவ்வளோதாங்க. இந்த திருக்குறள் வந்து அன்புடைமை முடிஞ்சிடுச்சு. இதை நான் கரெக்டாக ரெஃபர் பண்ணாலே போதும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே வந்து திருக்குறள் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் ஒரு முறை ரீகாப் பண்ணேன். ஜஸ்ட் குறள் மட்டும். அன்புடைமை. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்பும் ஈனும் ஆர்வமுடையது அது ஈனும் நண்பு எனும் நாடாச் சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கோ அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கோ அஃதே துணை. அறத்திற்கோ அன்பு சார்பு என்பார் அறியார் மரத்திற்கு அஃதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்ததற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்ததற்று. புறந்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகந்துறப்பு அன்பில்லாவர்க்கு. புறந்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில்லாவர்க்கு. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.